மேடம் 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 யாரு? மேடம் யாருமா? அதோ வர யாரு? டூலைட் போட்டு இருந்தது அதான். ஆமாமா, மாடி போர்ஷன் தான் காலியா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. ரெண்டு விழா. நீங்க இப்ப முதல்ல வீடை பாத்துட்டு வாங்க. நீங்க எத்தனை பேரு? 2 பேர் தான் மேம். 2 பேருங்களா? சரி, போய் வீடை போய் பாத்துட்டு வாங்க. இருங்க, சாவி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சாவி, போய் பாத்துட்டு வாங்க. சரி மேடம். வாமா, உள்ள வாமா. வீட பார்த்து மேம், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? வா, உட்காரு வா. வீடெல்லாம் பிடிச்சிருக்குதாமா? ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா, வீடு வந்து இபி கார்டு தனியா கிடையாது. சரியா? என்ன வருதோ நம்ம 2 வீடு தான் இருக்கும். வரத நம்ம ஷேர் பண்ணி கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம செவுத்துல ஆணி அடிக்க கூடாது. சரியா? எனக்கு ரொம்ப சவுண்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி நிறைய பேரு கச 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 கசன்னு வந்துன்னு போயின்னு இருக்க கூடாது. என் வீட்டுக்காரங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம முறவாசல் பெருக்கணும். நம்ம 2 வீடு தான் செய்யணும். நான் ஒரு வாரம் பெருக்கிறேன், நீ ஒரு வாரம் பெருக்கு. வீடு சுத்தமா வச்சுக்கோ. தண்ணி நிறைய செலவு பண்ண கூடாது. ஏன்னா எனக்கு மாடியில வந்து பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு முட்டி வலிக்குது. அதனால சும்மா மேல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வீடு சுத்தமா வச்சுக்கோ. எனக்கு யாரும் வரக்கூடாது. உங்க சொந்தக்காரங்களா எங்க இருக்கிறாங்க? எனக்கு யாரும் இல்லம்மா. அப்படிங்களா? உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா வேலை செய்யறாரு? அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. எப்போ வருவாரு? ஒரு 1 வருஷம் கழிச்சுதான் வருவாங்க. சரிம்மா, 5000 ரூபாய்மா வாடகை, 50,000 அட்வான்ஸ். 50,000 ரூபாவா? ஆமாம்மா. ரொம்ப அதிகமா இருக்கு மேம். இல்லம்மா, எல்லா இடத்துலயுமே 10 மாசம் வாடகை தான் அட்வான்ஸா வாங்குறாங்க. எனக்கு யாரும் உதவியும் இல்லை, அம்மா அப்பாவும் கிடையாது, நானே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதனாலதான் என்னால எங்கேயுமே கேட்க முடியாது. நீயும் இப்படி சொல்ற, எனக்கும் பாக்குறதுக்கு என் தங்கச்சி மாதிரி தான் இருக்க. சரிம்மா, நீ 30 ரூபா கூடு. சரியா? சரிங்கம்மா. சரிம்மா, எப்ப வரீங்க வீட்டுக்கு? நான் ஈவினிங் எடுத்துட்டு வந்து காசு கொடுத்துட்றேம்மா. சரிம்மா, நீங்க அட்வான்ஸ் கொடுக்க வரும்போது எனக்கு உங்களது ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு போட்டோ எடுத்து வந்து எனக்கு கொடுத்துருமா. ஆதார் கார்டு எதுக்கு? ஆமாம்மா, இப்ப எல்லா இடத்துலயுமே அப்படிதான். வீடு வாடகை விட்டாங்கன்னா அவங்களோட ப்ரூஃப் கேக்குறாங்க இப்போ. அதனால எனக்கு ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு போட்டோ கொடுங்க. நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட சாயங்காலம் நீங்க வரீங்கன்னு நான் சொல்றேன். சரிம்மா, எப்பமா வரீங்க? இன்னைக்கு ஈவினிங் எடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் மேம். சரிம்மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டு போறாங்க. யார் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வீடு விடலான்னு இருக்கிறேம்மா. கண்டிப்பா. சரிம்மா. மேடம். வாமா விஜி, வா உட்கார், வா. காஃபி சாப்பிட்றியா? இப்பதான் வந்து சாப்பிட்டு வந்தேன். சொல்லுமா. காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிம்மா. சரிம்மா. பரவாயில்லம்மா, எல்லாம் கரெக்டா தான்மா இருக்கும். நம்பிக்கை தானே? சரிம்மா, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மறந்துட்டேன் மேம். போட்டோ இதுக்குள்ளே இருக்கு. இதுல இருக்காமா? சரிம்மா. சரிம்மா, எப்ப வரீங்க? நான் நாளைக்கு பால் காய்ச்சலான் இருக்கேன். அப்படியா? சரிம்மா, நாளைக்கு காலைல வந்து பால் காய்ச்சிக்கோ. மேம், கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணும், சாவி கொஞ்சம். தரமா, எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி மேம். சரிம்மா. போனா வாங்க, இப்பதான் வரீங்களா? ஆமா, இப்பதான் வரேன். ஆமா, யாரு வெளியே, யாரு லேடி போறாங்க? அது என்னங்க, மாடியில வீடு ரொம்ப நாளா காலியா இருந்ததுல நம்மளுது. ஆமா, அது 2 பேர் தான், புருஷன் பொண்டாட்டி தான். நான் சரி சரின்ட்டு அவங்க 2 பேருக்கு வாடகை விட்டேன். நல்ல பொண்ணாதான் தெரியுது பார்த்தா. அதனால சரின்ட்டு வாடகை விட்டாங்க. நானு ஆனா ஆள் நல்ல மனுஷால பாத்தியா? நல்ல மனுஷால் தான். அவங்க ஆதார் கார்டு எல்லாம் வாங்கிட்டேன். சரி. அட்வான்ஸும் 30,000 தான் வாங்கினேன். சரி. 2 பேர் தானே, நம்மளுக்கும் தொல்லை இருக்காது. சரி. அவங்களும் 2 பேர் தான், நம்மளும் 2 பேர் தான் இங்க இருக்கிறோம். சரி. அதனால நான் எல்லாமே சொல்லிட்டேன். சரி, நல்ல பொண்ணாதான் தெரியுது. சரி. அவங்களுக்கு வீடு வாடகை விட்டாங்க. சரி, ஓகே. நல்ல மனுஷாலா இருந்தா சரி. ஏன்னா பொறுப்பை வந்து நான் உன்னை நம்பி விட்டுட்டேன். இதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும், நான் பாத்துக்க முடியாது. புரியுதா? எனக்கு ஆபீஸ் வேலை, வெளியே வேலை எல்லாம் இருக்குது. அதனால இதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். புரியுதா? சரிங்க. சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். போனா
போனா நாங்க வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் காபி போட்டேன் எடுத்துன்னு வந்தேன். காப்பி இருக்கட்டும். மணி 8 மணி ஆகுது, இன்னும் வாசல் பெருக்கவே இல்லை இன்னும். வாசல் பெருக்கலையா? ஆ, மாடி வீட்டு பொண்ணு தாங்க முறை வாசல், அவதான் பெருக்கணும். அது மாடி விட்டு பொண்ணு முறை வாசல், ஓ விட்டு பொண்ணு முறை வாசல்ன்ற. 8 மணி ஆனா பெருக்க தேவையில்ல. திரும்ப பெருக்கல, இருங்க அந்த கத்தாதீங்க, நான் போய் கேக்குறேன் இருங்க. என்ன மேல டமால் டமால் சவுண்ட் இருக்குது. கத்தாதீங்க, இருங்க நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேக்குறேன் என்னன்னு. இது எங்க எந்திரிக்க உக்காரு. இந்தா இத பாரு, அதோட ஷாக்கான விஷயம். 3000-மா? 3000 வாயை பொழக்கிற. நம்ம கட்டணும் ஈவி கார்டு எவ்வளவு கட்டணும்? அந்தம்மா எப்பவுமே 1000 ரூபாய் தானே கட்டுவோம். இப்போ எவ்வளவு ஆகுது பாத்தியா? என்ன நீ நம்பி விட்டேன்னு தெரியல குடும்பம். நானே தான் விட்டேன், ஏன் நீங்க விசாரிக்க கூடாதா? என்னையதான் சொல்லணுமா? எனக்கு தான் வெளி வேலை இருக்குது, ஆபீஸ் வேலை இருக்குது, 1008 வேலை பார்த்துனுக்கிறேன் நானு. நான் உன்னை நம்பி பொறுப்பா ஒப்படைச்சேன், நீ தானே பார்க்கணும் இத. ஏங்க 2 பேரு இருந்தாங்க, வீடு விட்டேன், இவ்வளவு கரண்ட் ஆகும்னு யாருக்குங்க தெரியும்? இது ஒண்ணும் சரிப்பட்டு வரல எனக்கு. சும்மா கத்தாதீங்க, இருங்க நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நல்லா விட்டா கொடுத்தனும், போய் பார் போ. விஜய், விஜய். சொல்லுங்கக்கா. கொஞ்சம் கீழே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் வரேன்க்கா. நீ வா, நீ வேலை செஞ்சது போதும், நீ வா கீழே இறங்கி. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது, முதல்ல இறங்கி வா கீழே. இருங்கக்கா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னங்க என்னைக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? சரி, கீழே போய் பாப்போம். நான் பார்த்து பேசுனியா? கேட்டியா? இருங்க, ஏதோ வேலையா இருக்கிறாங்களா, 10 நிமிஷத்துல வராங்களா, இருங்க. எனக்கு ரொம்ப சரிப்பட்டு வரல, நீ பேசாம காலி பண்ணி வச்சிரு, புரியுதா? இது உன் பிரச்சனை, நீ பாத்துக்கோ. இருங்க, நீங்க இருந்து பேசிட்டு கிளம்புங்க. நீ தான் நல்லவங்க, எந்த பிரச்சனை வராது. 2 பேர் தான், ஹஸ்பண்ட் வெளியே இருக்கிறான்னு சொன்னேன். உன் பிரச்சனை நீயே பார்த்து கலாச்சியா. யார் போன் பண்றாங்க? ஹலோ. சரிப்பா, நீ அங்கேயே வெயிட் பண்ண, வந்துடுறேன். வந்துடுறேன், வெயிட் பண்ண. சரி சரி, என்னன்னு பார்த்து நீயே பேசி, உன் பிரச்சனை நீ தான் முடிக்கணும். என்ன இவரு எல்லாத்தையும் என் தலையில போட்டு போறாரு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் தான் வீடு விட்டேன், கடைசியில பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் என் தலைமையிலேயே வந்து வெடியுது. சரி வரட்டும், என்னன்னு தான் பேசிதான் பார்ப்போம். அன்னைக்கு பார்த்த புடவை இருந்து இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் இருக்குதா? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. யார் இது? என்ன இது பக்கெட்ல என்ன எடுத்துன்னு போறான்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வராங்க போறாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமா, 2-3 வாட்டி யாரோ வராங்களா, பக்கெட்ல என்ன எடுத்துன்னு போறாங்களா, எங்க வீட்டுல கூட பாத்தாராமே. மாவு எடுத்துட்டு போறாங்க. மாவு எடுத்துன்னு போறாங்களா? ஆமா. என்ன மாவு? தோசை மாவு. தோசை மாவா? ஓ, நீ இந்த வேலை வேற பண்றியா? அன்னைக்கு வீடு கேட்க வரும்போது அடக்க ஒடுக்கமா நல்ல குடும்பத்து பொம்பளை மாதிரி வந்த, இன்னைக்கு என்னடா கோலா எல்லாம் மாட்டி நின்று இருக்கிற. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நான் பிரச்சனையா, இல்ல என் ட்ரெஸ் பிரச்சனையா, இல்ல அவன் பிரச்சனையா? யார் அது? 2-3 பேர் யாரோ வந்துட்டு போறாங்களா நம்ம வீட்டுக்கு, எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு மாசமான கரெக்டா வாடகை வருதா? சரி, அது போதும் இல்ல, அப்புறம் என்ன இவ்வளவு கண்டிஷன்ல போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, கரண்ட் பில்லு எவ்வளவு வந்திருக்குதுன்னு பாரு, 3000 வந்திருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? ஷேர் பண்ணி கட்டிக்கணும்னு சொன்னோம். ஆமா, நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கும்போது வெறும் 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். நீ உன்னை கொடுத்தன விடுற 3000 வருது கரண்ட். நான் ஒண்ணும் நல்ல அனாவசியமா பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே, என் தொழிலுக்காக பண்றேன். வீட்டுல சும்மா இருக்கனே, வேற என்ன பண்றது? நீ வீடு வரும்போது சொல்லவே இல்லையே, நான் மாவு அரைச்சு வைக்கிறேன், நான் வியாபாரம் பண்றதுக்கா வீடு விட்டு தோணுதோ அப்பதான் செய்ய முடியும். எனக்கு அப்ப தோணவே இல்லை, இப்ப தோணுது செய்யறேன். இதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் சரி வராதுமா, இந்த மாதிரி அடாவடி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? நீ வீட்டை காலி பண்ணிடு. காலி பண்ணுவா? நீ இஷ்டத்துக்கு சொல்லுவ, இஷ்டத்துக்கு வீடு வைப்ப, நான் பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்ட பிறகு இப்ப காலி பண்ணிடுவேன்.
என்னால காலி பண்ண முடியாது. காலி பண்ண முடியாதா? ஆமா. நீ என்ன சொல்லிட்டு வந்த? நாங்க 2 பேர் தான் இருப்போமான்னு தானே இப்ப சொல்லிட்டு மட்டும்தான் வந்த. 2 பேர் தான் இருக்கோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என் வீட்டுக்காரர் வேற காலி நீங்க பண்ணி சரிப்பட்டு வரணும் நீங்க சொல்லாதீங்க. நீ வீட்டை காலி பண்ண முடியாது. பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? நான் இப்ப திடீர்னு எடுத்துட்டு போய் எங்க எடுத்துட்டு போய் சாமான்லாம் வைக்கிறது பாத்திரத்தெல்லாம்? நீ கொடுத்த காசு 30,000 நான் திருப்பி கொடுத்துறேன். நீ வீட்டை காலி பண்ணு. என்னது 30,000 ரூபாவா? நீங்க வந்து காலி பண்ணுவீங்க, உடனே இருனுவீங்க. திடீர்னு என்ன போக சொன்னா நான் எங்க போறது? நீ ஏன் இவ்வளோ ரூல்ஸ் போடுறேன்னா இப்ப போற இடத்துல எனக்கு எவ்வளவு ரூல்ஸ் போடுவாங்க? எனக்கு வாடகை வீட்டுல செட் ஆகாது. 5 லட்சம் கொடு. 5 லட்சமா? 5 லட்சம் தான். என்னத்துக்கு 5 லட்சம்? நான் ஒண்ணும் காலி பண்ணலையே, நீதான் என்ன போக சொல்ற. அதனால நீ எனக்கு 5 லட்சம் கொடு. எங்க வீட்டுக்காரர் அப்பயே சொன்னாரு, நல்லா விசாரிச்சியா, நல்ல குடும்பமானு. நீ வரும்போது நல்ல பொண்ணு மாதிரி வந்த. இங்க பாருங்க, 5 லட்சம் கொடுன்னு கேக்குற. குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க, என்னை பத்தி மட்டும் பேசுங்க. இப்ப மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தேவை கண்டிஷன், யாரும் வரக்கூடாது. நீங்க யாரும் வரல, ஆணி அடிக்க கூடாதுங்க, ஆணி அடிக்கல. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒயிட் வாஷ் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டோம். எல்லாமே ரீசனா பண்ண, வாடகை கட்டியாச்சு. இதெல்லாம் 10 உனக்கு பத்தாதா? நீ மாவு அரைச்சு நான் வியாபாரம் பண்ண போறேன்னு இந்த கதையை நீ என்கிட்ட சொன்னியா வீடு வரும்போது? அம்மா தாயே, எனக்கு அப்ப தோணல, இப்ப தோணுச்சு, நான் விக்கிறேன். நீ மாடியில மாவு அரைக்கிறது டொம்மு 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 டொம்முன்னு சவுண்ட் கேக்குது. இது இருக்குது வாரத்துல. அப்ப நான் பூட்டி வாய கால பூட்டி பொத்தி வச்சுப்பீங்க. இவன்னா இப்படி பேசுறாள். எப்படி நான் காலி பண்ண முடியாது. அதெல்லாம் நீ இந்த கதெல்லாம் இங்க பேசாத. நான் 30,000 எடுத்துன்னு வருவேன். இப்போ நீ வீட்டை காலி பண்ற. பாருங்க, நான் ஒன்னும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்கல, வெறும் ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கேன். லோன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடுவேன். எனக்கு 5 லட்சத்தை கொடு, நான் கிளம்பிட்டே இருக்கேன். என்னால வாடகை வீட்டுல இருக்க முடியாது, நான் லீஸ்க்கு போயிடுறேன். 5 லட்சமா? அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீங்க கொடுக்கலாம், என்னால காலி பண்ண முடியாது. சரி, உன்னால ஆனதை நீ பாத்துக்கோ. உன்னை எப்படி இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணணும் எனக்கு தெரியும். என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவ? ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். போ, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஓடி.